வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யூனிட்டில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் லாஸ்ட் கொஸ்டின், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது நமக்கு, அது நமக்கு கிடையாது. ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, அந்த எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இதில் வந்து ஒரு பார்ட்டை மட்டுமே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினோட கேட்கலாம், ரெண்டு டோட்டலாக கூட கேட்கலாம், பார்த்துங்க. ஸோ இதை பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னால என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் பெனிஃபிட்ஸ் டு தி ஆர்கனைசேஷன். இந்த ட்ரைனிங் பண்ணுறதுனால ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குனாக்க, இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்கில் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்டு என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி என்டிட்டி சொல்லியிருக்கு. இது எதை இம்ப்ரூவ் பண்ணுதுனாக்க, இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எதை இம்ப்ரூவ் பண்ணுதுனாக்க, ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ எம்ப்ளாயீஸோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுனால என்ஹான்சஸ் அப்படின்னா மேம்படுத்துறதுன்னு அர்த்தம். எதை மேம்படுத்துது அப்படின்னாக்க, ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்துது, அதே போல் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அந்த நிறுவனத்தோடைய என்டிட்டின்னு அந்த நிறுவனத்தோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, உற்பத்தி அதிகரிக்குது, அதே போல் ப்ராஃபிட்டும் உற்பத்தி அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் அதிகரிக்கும் தான் சொல்லியிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் மறுபடியும் பாருங்கள். இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்கில் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்டு என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி என்டிட்டி. அதாவது நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுனால ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள எம்ப்ளாயீஸோடைய ஸ்கில்லு இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, அதே போல் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அந்த நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ஒரு பெனிஃபிட் தான் நிச்சயம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ரெடியூசஸ் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு ஐடியல் டைம். இதனால் எது ரெடியூஸ் ஆகுதுனாக்க, வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நம்ம ட்ரைனிங் உள்ள எம்ப்ளாயீஸ் நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து எந்த வித மெட்டீரியலையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகிற மெட்டீரியல் வந்து ரெடியூஸ் ஆகுது, நிறைய மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் டைமும் சேவ் ஆகும், ஏன்னா அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ட்ரைனிங் எம்ப்ளாயி வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் டைம் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட், இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக எம்ப்ளாயீஸ் என்ன பண்ண முடியும்னாக்க, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும், லேட்டஸ்ட் ட்ரெண்டை தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டை வந்து எம்ப்ளாயி தெரிஞ்சிக்க முடியும். அது ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு ட்ரைனிங்னால். அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் மினிமைசஸ் தி டைம் ஃபார் சூப்பர்வைசன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசன் பண்ண வேண்டிய டைம் வந்து குறைன்னு சொல்லியிருக்கு. ஏன்னாக்க அவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ண எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சூப்பர்வைசன் பண்ணணும்னா அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களே பெஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்படி பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்க, சூப்பர்வைசரோட டைம் வந்து சேவ் ஆகணும்னு சொல்லியிருக்குது, மினிமைஸ் ஆகுது. அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணணுன்ற பெருசாக அவசியம் இல்லை, அவங்கள ஓனாகவே நல்லா பெட்டராகவே செய்வாங்கன்னு சொல்லியிருக்குது. பாருங்கள், இட் மினிமைஸ் தி டைம் ஃபார் சூப்பர்வைசன் பண்ண வேண்டிய டைம் வந்து குறைன்னு சொல்லியிருக்குது. அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இட் ரெடியூசஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் அண்டு கான்சிக்வெண்ட் காம்பன்சேஷன் பேமெண்ட். நம்ம ட்ரைனிங் நல்லா ட்ரைனிங் பண்ணி எம்ப்ளாயி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எப்படி அவங்கள வந்து சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும் தெரியும். ஸோ அதனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்காது. நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் தான் நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். காம்பன்சேஷன் என்னது, இழப்பீடு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ ஆக்சிடென்ட்டே அவ்வளோலாம் நம்ம இழப்பீடு கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்காது. அது நம்ம ஒரு மிச்சம் தான், நம்ம ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு மிச்சம் தான் சொல்லியிருக்குது. ஸோ இதனால் பெனிஃபிட் தான், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் தான். அடுத்த 6th பாயிண்ட் பாருங்கள், இட் ரெடியூசஸ் லேபர் டேர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயி. லேபர் டேர்ன் ஓவர்னால் அடிக்கடி வேலையை விட்டு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, புதுசாக ஒரு ஆளர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்க அவங்க நல்லா ட்ரெயினான எம்ப்ளாயி,
அப்படி இருக்கும்போது அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. அவங்க நம்ம வேலையை விட்டு எடுத்துகிட்டு வேறு ஒரு எம்ப்ளாயை நம்ம அப்பாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது நமக்கு இந்த செலவும் நம்ம குறைவாகும், இந்த ரெக்ரூட் பண்ணுற செலவுமே நம்ம குறைவாகும்னு சொல்லியிருக்குது. அடுத்து 7th பாயிண்ட் பாருங்கள், இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன். இந்த ட்ரைனிங் என்ன பண்ணுதுனாக்க யூனியன்னாக்க ட்ரேட் யூனியன், அந்த லேபருக்குள்ள யூனியன், அது அந்த ட்ரேட் யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது, நல்ல விதமாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் செகண்ட் மெயின் பாயிண்ட், பெனிஃபிட்ஸ் டு தி எம்ப்ளாயீஸ். இந்த ட்ரைனிங்னால எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, எம்ப்ளாயீஸ்னால் ஒர்க்கர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் ஆட்ஸ் டு தி நாலேஜ் ஸ்கில் அண்டு காம்பிடன்சி ஆஃப் எம்ப்ளாயி. இந்த ட்ரைனிங்னால் எம்ப்ளாயியுடைய நாலேஜ் ஸ்கில்னால் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது, ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது இம்ப்ரூவ் ஆகுது தான். அண்டு காம்பிடன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி எனக்கு காம்பிடன்ஸ் போட்டி போடக்கூடிய வகையில் அவன் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்குது. ட்ரைனிங் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு எம்ப்ளாயிஸுடைய நாலேஜ் ஸ்கில்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ஆட் ஆகும். நல்லா அடுத்தவங்களோட போட்டி போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு காம்பிடன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய் என்னது, ஒரு எம்ப்ளாயோட இன்னொரு எம்ப்ளாயை போட்டி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க அதனால் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ ஒர்க் பண்ணலாம், அந்தளவுக்கு திறமை அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் எனேபிள்ஸ் ஹிம் டு கெயின் ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் இன் குயிக் டைம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னது கெயின் ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட். இதனால் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவங்க நிறையா ஸ்கில் நாலேஜ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால. அது மட்டும் அவங்க கேரியர் அட்வான்ஸ்மெண்ட்டு குயிக்காக நடக்கும். அவங்க வந்து நல்லா ட்ரைனிங் ஆகி நல்லா அடுத்த ப்ரொமோஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அவங்களோட கேரியர் என்ன ஆகும், இன்னும் டாப்பில் போயிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ கேரியர் வந்து அட்வான்ஸ் குயிக் டயத்துலேயே அவங்களோட கேரியர் வந்து டாப்புக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இம்ப்ரூவ்ஸ் தி எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி வந்து அவங்க வந்து 50 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாக்க இப்போ 70 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சேலரி கூட தான் கிடைக்கும், அந்த வேஜஸ் வந்து கூட தான் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்குது. அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்கள், இட் என்ஹான்சஸ் மேம்படுறதுன்னு அர்த்தம் தி மாரல் ஆஃப் தி எம்ப்ளாயி. மாரல் அப்படின்னாக்க அவங்களுடைய உதவி பண்ணுற எண்ணம் தான் இது வந்துட்டு மேம்படுன்னு சொல்லியிருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நிறையா ஏர்ன் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க மற்றவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இன்னொரு ஒர்க்கருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி தரலாம். இதுவும் ஒரு மாரல் தான். இப்போ நியூவாக வர எம்ப்ளாயி கூட அவங்க என்ன பண்ணலான்னாக்க அவங்களுக்கு என்ன ஒர்க்கெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே சொல்லி தரலாம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் அவங்க செய்ய முடியும்னு சொல்லியிருக்குது. அடுத்த 5th பாயிண்ட் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் ஏர்னிங்ஸ் த்ரூ இன்சென்டிவ்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ். எம்ப்ளாயினால் என்ன பண்ண முடியும்னாக்க ஹையர் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், ஏன்னா நிறையா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிறதுனால நிறையா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அதில் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ்லாம் அவங்களுக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்குது. எதனால இந்த ட்ரைனிங்னால தான். ரிவார்ட்ஸில் நிறைய ப்ரொமோஷன், அடுத்தது அப்கிரேடிங் இப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இப்போ அடுத்தது பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இன்சென்டிவ்ஸ் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங்னால தான் இதெல்லாம் நடக்குது. அடுத்தது 5th பாயிண்ட், இட் பில்ட்ஸ் அப் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பை சேஞ்சிங் ஹிஸ் அட்டிடியூடு பாசிட்டிவ்லி டுவோர்ட்ஸ் டு ஒர்க்கு. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்டிடியூட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிற அளவு இருக்கும். எதையுமே நம்ம ட்ரெயின் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். இந்த ஒர்க்கு தான் இதெல்லாம் பண்ணிடலாம், அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா. இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, புக்கே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க எக்ஸாமில் எது வந்து நான் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம், நான் ஈஸியாக எழுதிடுவேன், இது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா. அதே போல் நம்ம நல்லா படிக்காட்டி நமக்கு வந்து ப்ராப்ளம். நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நிறையா டெஸ்ட் எழுதியிருக்கோம், நமக்கு நல்லா எல்லா சம்மே தெரியும், எல்லா கொஸ்டினுமே தெரியும் அப்படின்னாக்க நம்ம எந்த பயப்படல, நம்மகிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நான் எதுவும் தான் எழுதிடுவேன், பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பில்டப் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுதுனாக்க இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுது. அடுத்து 6th பாயிண்ட் பாருங்கள், இட் எனேபிள்ஸ் ஹிம் டு அப்சர்வ் சேஃப்டி ப்ராக்டிசஸ் வாலண்டரிலி டியூரிங் ஹிஸ் என்கேஜ்மெண்ட் இன் டேஞ்சரஸ் ஆப்ரேஷன். டேஞ்சரான ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வாலண்டரியாகவே அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால வாலண்டரியாக அவங்க தன்னைத்தானே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்டி மெஷர்ஸ், அந்த சேஃப்டி ப்ராக்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்தவித டேஞ்சரான ப்ராப்ளத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் டு தி எம்ப்ளாயீஸுக்கு ட்ரைனிங்னால இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்.
இவங்க ட்ரைனிங் ஒரு ஆர்கனைசேஷனில் நல்லா ட்ரைனிங் பண்ணுறதுனால எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பாருங்கள். கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கஸ்டமர்ஸ் கெட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். கஸ்டமர் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஏன்னா ட்ரெயின் பண்ண எம்ப்ளாயி நல்ல ட்ரைனிங்காக உள்ள ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிதான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கஸ்டமர் பெற முடியும். அது ஒன்று இருக்குது. இன்னொரு சர்வீஸ் அப்படின்னாக்க இப்போ சர்வீஸ்னு வச்சுங்களேன், சர்வீஸ் வந்து குயிக்காக பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ட்ரைனிங் எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் தானே ரிப்பேர் பண்ணுற சர்வீஸ்னு வச்சுக்கிங்களேன், நல்ல ஒரு ட்ரைனிங் பண்ண எம்ப்ளாயாக இருந்தாக்க நல்லா குயிக்கான சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கஸ்டமருக்கு ட்ரைனிங் நல்ல பெனிஃபிட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். கஸ்டமர்ஸ் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஆர் ஃபியூச்சர் ரிச் ப்ராடக்ட்ஸு. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் புதுசான ப்ராடக்ட்லாம் அவங்க பெற முடியும்னு சொல்லியிருக்குது. எப்படின்னாக்க இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய் வந்து புதுசான ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசான திங்கிங்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆடட் ஆர் ஃபியூச்சர் ரிச் ப்ராடக்ட், வேல்யூ ஏற்கனவே இருக்கக்கூடிய குவாலிட்டியோட பெட்டரான குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்துட்டு ரிச் ப்ராடக்ட், நல்ல ரிச்சான ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. கஸ்டமருக்கு இதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து ஆர்கனைசேஷனில் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது கஸ்டமருக்கு பெனிஃபிட் இதனால் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா. ஒன்று என்ன அப்படின்னாக்க பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியுது, சர்வீஸ் யூஸ் பண்ண முடியுது. அதுபோல் வந்துட்டு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண முடியுது கஸ்டமர். அது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆடட் ஆர் ஃபியூச்சர் ரிச் ப்ராடக்ட், ஃபியூச்சரில் இப்போ ரிச்சான ப்ராடக்ட்டோட நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரோல் டீசலில் தான் நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2023 அதாவது 2023 பிறகு பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும் பாருங்களேன். எல்லாமே கரண்ட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரி அண்ட் கரண்ட் சார்ஜ் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் பேங்க் போய் பெட்ரோல் பண்ண மாதிரிங்க, அப்போ சார்ஜ் பேங்க்னு ஒன்று இருக்கும், கரண்ட் சார்ஜ் பேங்க்னு. அங்கே போய் சார்ஜ் போட்டு போனால் எத்தனை யூனிட்னு சார்ஜ் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் மாறப்போகுதுன்னு ஃப்யூச்சரில். அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு எது என்ன காரணம், ட்ரைனிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, இவ்வளோ தான் பார்த்துங்க. தேங்க்யூ.